ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலா வேற ஒரு டாபிக் பேசலான்னு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணிச்சு. அதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் சக்தி அப்படின்றவரு ஒரு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அதுக்கான பதில சொல்லலாம்னு பாக்குறேன். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான பதில நாம பார்ப்போம். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க என்ன காரணத்துக்காக டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஜஸ்ட் சினிமா மோகமா வேற என்ன காரணம்ன்றத ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கேள்வி எனக்கு கேட்ட உடனே, நான் படிச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் சிரிப்பு தான் வந்துச்சு. இது ஒரு டிஎம்கே காரங்க இதை ஒரு ஓட்டுவே பண்றாங்க. விஜய் வந்து ஒரு சினிமாக்காரரு, அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாமே சினிமா முகத்தால ஓட்டு போடுறாங்க. சினிமா பின்னாடி போற ஒரு ஆக்டர் பின்னாடி போற கலாச்சாரம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, விஜய் மோகத்தால பண்றாங்க அப்படின்னுட்டு இத தொடர்கதையா சொல்றாங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க தேர்தல்ல அவரை எதிர்க்கிறதுக்கான சொன்னதா பார்த்தாங்க. ஆனா இப்ப இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டோ அவர் ஜெயிச்சு சிஎம் ஆன பிற்காலம் மறுபடியும் இதை நீங்க சொல்றீங்கன்னாக்கா, அப்போ உங்களுக்கு என்ன ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறீங்கன்றதுதான் நமக்கு புரியுது. வெறும் விஜயோட சினிமா மோகத்தால மட்டும் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு இன்னமும் நீங்க நம்புறீங்களா? உங்க கட்சிக்காரங்களையே, ஏன் வேற கட்சியில இருக்கிறவங்களே ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு முக்கியமா தெரியல. ஏன்னா மாற்றம் எல்லாருமே வேணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கான வெளிப்பாடுதான் இந்த தேர்தல் முடிவுகள். அத இப்பயாவது புரிஞ்சுக்கணும். டிஎம்கேவுக்கு என்ன பிரச்சனை, அது எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய லட்சியங்களுக்காக உருவானது, அதனுடைய லட்சிய பாதை என்னன்றது ஓட்டு போட தெரிஞ்சவங்கள என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 60% எல்லாருக்குமே தெரியும். தெரியாம இல்ல, ஏன்னா இப்ப நாள் அவங்களும் ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க, அவங்களும் எதிர்கட்சியா வந்திருக்காங்க. சீமான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, லட்சியங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு கட்சியை காப்பாத்துறதுக்காக லட்சியத்தை விட்டுட்டாக்கா அந்த லட்சியம் எங்க போச்சு அப்படின்னு கேட்பாரு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா திமுக மட்டும் இல்ல, இங்க உருவான எல்லா அரசியல் கட்சியும் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துலதான் தோற்றுவிச்சாங்க. ஆனா அது தோற்றுவிச்சவங்க அதுபடியே நடக்கிறாங்களா? எவ்வளவோ பெரிய அரிய பல சாதனைகளை நிகழ்த்தின மன்னராட்சி கூட முடிஞ்சு போய் ஏன் இப்ப மக்களாட்சி நடத்தணும்? பிரிட்டிஷ்காரங்க நம்மளை அடிமையா தான் வச்சிருந்தாங்க, நம்மள அடிமையை மட்டும்தான் வச்சிருந்தாங்களா? எவ்வளவு பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நாம சட்டமன்றமோ பாராளுமன்றமோ எப்படி நடத்தணும்னு நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனவங்களே பிரிட்டிஷ்காரங்க தான். அப்படி இருக்கிறப்போ ஏன் அவங்க எல்லாம் போனாங்க? இதை எப்பயோ யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க மன்னராட்சி மாதிரி எனக்கு அடுத்து என் பையன், என் பையனுக்கு அடுத்து என் பேர அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கலாம். அது உங்க விருப்பம், அதுல யாரும் குறை சொல்லவே முடியாது. இப்பயும் நான் சொல்றேன், ஸ்டாலின சார நான் குறை சொல்லல. அதே போல விஜய் எங்களுக்கு சினிமா மோகத்தாலதான் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் அந்த வீடியோவில சொல்லியிருக்கேன், எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. மாற்றம் தான் நாம மாறலன்னா மக்கள் காலமும் அதை மாத்தி போயிட்டே இருக்கும். நான் நினைக்கல, நான் சொல்லலாம், எனக்கு அடுத்து என் பையன், என் பையனுக்கு அடுத்து என் பேர, இவங்கதான் இந்த கட்சியை நடத்துவாங்க, இந்த ஆட்சியை பண்ணுவாங்கன்னு. ஆனா இருக்கிற 8 கோடி மக்களும் அதையே ஆமோதிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது இல்ல. அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஓகேங்களா? இப்போ இந்த காலத்துல ஸ்டாலின் சார் சொன்னதுதான் திரும்பவும் நான் சொல்றேன், புதிய ஆட்சி, புதிய அரசு, புதிய மாற்றம், இது காலத்தின் கட்டாயம். நீங்க எந்த விதத்துல தவறு பண்ணீங்க? ஒரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு, இந்தியா சுதந்திர போராட்டத்தின் போது உருவான கட்சிகள் காங்கிரஸ் அகிம்சவாதியில
உருவான கட்சி, மக்களா போராடின கட்சி கம்யூனிசம். அது ரெண்டுமே இப்போ ஒரு கட்சியாவே இல்லை. இந்தியா முழுக்க காங்கிரஸ் தேடுறோம்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் ஒரு மாநிலத்துல இருக்கு, இன்னமும் அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. ஆனா ஏன் அவங்களால பெரிய ஆட்சி பண்ண முடியல தமிழ்நாட்டுல? என்ன காரணம்? அடுத்த உங்களுக்கு அடுத்து தீகா வந்துச்சு. தீகா தீவிர அரசியல் இல்லை, அவங்க இயக்கமாவே இருந்துட்டு போனாங்க. அதுக்கடுத்து அண்ணா பிரிஞ்சு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு திமுக வந்து திமுக பண்ண தவறு பிடிக்காம தான் ஏடிஎம்கே வந்துச்சு. ஏடிஎம்கே வந்து இருக்காரு. இப்ப எத்தனையோ கட்சி வந்துட்டே இருக்கு. அதனால கட்சிகள் வர்றதோ எதிர்கட்சி ஆகிறதோ இங்க யாருமே தப்பு இல்லை. நான் நினைச்சாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்க நினைச்சாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யாரு வேணாலும் அரசியல் பண்ணலாம். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் அரசியல் அத்தியாவசியம். அதனால இவங்க செய்யணும், இவங்க செய்யக்கூடாது, இவங்க ஆரம்பிக்கணும், அவங்க ஆரம்பிக்க கூடாதுன்ற உரிமை யாருக்குமே கிடையாது. ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அதுக்கடுத்து இன்பநிதி, யாரு வேணாலும் வரலாம். ஆனா முடிவு பண்றது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நாம மதிக்கணும். இது சொல்லிட்டாங்க, அதனால எங்களை மக்கள் மறந்துட்டாங்க. அன்னைக்கு ரிசல்ட் வந்தனே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லடா, இவ்வளவு நல்லது பண்ண தலைவரை அப்படி தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் பண்ணாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அதை யோசிக்கிறாங்க உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர். அதனாலதானே உடன்பிறப்புகளுக்கு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்களே தோல்விக்கான காரணத்தை ஆராயிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தொண்டரும் நீங்க எந்த விஷயத்துல நாம தவறு அளிக்கணும், உங்களுக்கே ஓரமா அது இருக்கு. என்னைக்காவது ஒரு ஆள் இருக்கா, அவனுக்கு எதிர்ப்பா குரல் இருந்தாதான் அவன் செய்யற தவற சுட்டி காட்ட ஆள் இருக்கு. அந்த சுட்டி காட்டுற ஆள் இருந்தாதான் நாம செய்யற தவறே நமக்கு தெரியும். நான் எது வேணாலும் சொல்லிட்டு போவேன், நான் எது வேணாலும் பேசிட்டு போவேன்னாக்கா எனக்கு எது சரின்னு தெரியாம போயிடும். எனக்கு ஆப்போசிட்ல நீங்க பண்றது தவறு, நீங்க செய்யறது தவறு அப்படின்னு சொல்ற ஆள் இருந்தாதான் நான் பண்றது எனக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல எதிர்கட்சி, நல்ல ஆளுங்கட்சி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு அவங்க சப்போர்ட், அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்ன்றது யாருக்கு வந்து வராது. மறுபடியும் கடைசியா சொல்றேன், நான் டிஎம்கேவுக்கோ டிவிகேவுக்கோ ஏடிஎம்கேவுக்கோ யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல, யாரையும் அப்போஸும் பண்ணல. அது முதல்ல நல்லா தெரியும். இதுதான் இன்றைய நிலவரம். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு அவ்வளவு மோகம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அவர் அமோகமா ஜெயிச்சிருக்கணும்ல. ஏன் ஜெயிக்கல? மக்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா மக்கள் ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்காங்க, மாற்றம் வேணும். இது புரிஞ்சுக்கினா அது உங்களுக்கு நல்லது, புரியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றி. நாளை சந்திப்போம்.